பாருங்களேன், இப்போ ஈசாக்க பலி கொடுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, கொண்டு போய் கொடுன்ட்டாரு. அவன் மைண்டுக்குள்ள 1008 கேள்வி, போராட்டம் ஓடி இருக்குமா ஓடி இருக்காதா? 100 வயசுல பெத்த பிள்ளைய கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்லிவிட்டாரு. எத்தனை போராட்டம் போராடி இருப்பான். அழுதுருப்பானா, பயந்துருப்பானா, கவலைப்பட்டிருப்பானா, வேதனை வந்திருக்குமா, சூழ்நிலையெல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்துருக்கணுமா, ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதெல்லாம் அவன் இருதயம் பதறிக்குமா, பிள்ளையை திரும்ப திரும்பி பார்த்துருப்பானா? 100 வயசில் பிறந்த புள்ளடா, அவங்ககிட்ட கூட சொல்லாமல் கூட்டிகிட்டு போகிறான் பலி கொடுக்கறதுக்கு. ஒன்று கத்த சொல்லிட்டாருங்கிறதுக்காக, ரைட்டா? ஆனால் ஒரு காரியம், இத்தனை பதட்டத்தின் மத்தியிலும், பயத்தின் மத்தியிலும், கவலையின் மத்தியிலும் புள்ள மேலே அவ்வளோ அன்பை கொட்டியிருக்கிறான். இவன் தான் சுதந்திரவாளி. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெரியும், வாக்கு தத்து. ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறேன்னு, இஸ்மவேல் சுதந்திரவாளி இல்லைடா, எலியேசர் சுதந்திரவாளி இல்லை, உனக்கும் சாராளுக்கும் பிறப்பதே சுதந்திரவாளி என்று அவர் சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஈசாக்க கொன்னாலும் 1000 ஈசாக்க கொடுக்க அவரால் முடியுங்கிற விசுவாசம் தான் அவர் முன்னேற வச்சுச்சு. இதாங்க இன்னைக்கு நீங்கள் காமிக்க வேண்டிய ஒரு விசுவாசம். என் தகப்பன் எனக்கு இந்த கணவரை கொடுத்துருக்காரு, இந்த பிள்ளையை கொடுத்துருக்காரு, இந்த ஊரில் வச்சிருக்காரு, இந்த வேலையை கொடுத்துருக்காரு, கொடுத்த தேவன், அழைத்த தேவன் முடிவு பறியது என்னை சந்தோஷமாய் சமாதானமாய் உலகத்தில் வாழ வைப்பாருங்கிற நிச்சயத்தோடு நீங்கள் அவரை மாத்திரம் பிடிச்சிட்டு முன்னேறி போனீங்கன்னா வாசல் திறக்கும். ஹலோ, கர்த்தரை வாக்கை மட்டும் பிடிச்சிட்டு போனாங்க. இத்தனை போராட்டம் இருக்கு, ஆனால் இவற்றின் மத்தியில் ஒன்று மைண்டுக்குள்ளே கொண்டு வந்த என்னது? சந்ததி. ஈசாக்கின் மூலமாய்த்தான் பூமியில் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்பதை மனதில் வைத்தான். இதை தான் நீங்களும் நானும் செய்யணும். ஓகே, கர்த்தர் கவலைப்படாதுன்னு சொன்னார்ல, அப்போ அதுக்கும் பதில் அவர் வச்சிருக்காரு தானே, கொடுப்பார் தானே, பார்த்துக்குவார் தானே. இப்படி பார்த்து ஆபிரகாம் போனான், ஆனால் பலிக்கு ஆடு ஏற்கனவே ரெடியாக இருக்கு. நீங்கள் இப்படி பார்த்து ஒவ்வொரு காரியத்தை கர்த்தரை முன்பு வைத்து, வாக்குத்தத்தங்களை முன்பு வைத்து முன்னேறிப்போங்கள். கர்த்தர் சொல்வார், உன் தேவையெல்லாம் சந்திக்கப்படும். எங்கே பார்த்து கொள்ளப்படும்? தேவனுடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவ பிரசன்னத்தில் பார்த்து கொள்ளப்படும், தேவனுடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். தீர்வு தேவ சமூகம். தேவன் குறித்த இடத்துக்கு போ, அவர் குறித்த வாக்குத்தத்தத்தில் நில்லு, அவர் குறித்த உடன்படிக்கை பிடித்துக்கொள். அங்கே தீர்வு இருக்குது. பிரச்சனைக்கு, கேள்விக்கு, எல்லாவற்றுக்கும் தீர்வு அவர் வான்னு சொன்னார்ல. ஓகே, அவர் வான்னு சொல்லிட்டார்ல, உங்களை முழுகி போக விட மாட்டார். ஓகே, இதாங்க கர்த்தர். பிடிச்சிக்கங்க.